தமிழக அரசியலில் ஒரு சாமானிய விவசாயி மாநிலத்தின் மிக உயரிய பதவியான முதலமைச்சர் நாற்காலியில் அமர முடியும் என்பதை நிரூபித்து காட்டியவர் எடப்பாடி கே பழனிசாமி. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு கட்சி பிளவுபட்டு நின்ற சூழலில் ஒரு நிலையான ஆட்சியை தந்து இன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அசைக்க முடியாத பொதுச் செயலாளராக உருவெடுத்துள்ளார். அவரது ஆரம்பகால அரசியல் போராட்டங்கள், 2017 அவர் முதலமைச்சராக பதவியேற்ற விதம் மற்றும் 2026 தேர்தலை நோக்கி அவர் முன்னெடுத்து வரும் அதிரடி திட்டங்கள் குறித்த ஒரு முழுமையான பார்வை இதோ. 1954ஆம் ஆண்டு மே 12ஆம் தேதி சேலம் மாவட்டம் சிலுவம்பாளையத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தார் பழனிசாமி. ஈரோடு ஸ்ரீ வாசவி கல்லூரியில் BSc பயின்றார். 1974ஆம் ஆண்டு அஇஅதிமுகவில் ஒரு சாதாரண தொண்டனாக தனது அரசியல் பயணத்தை தொடங்கினார். அரசியலில் தீவிரமாக இறங்கும் வரை அவர் முழு நேர விவசாயியாகவே இருந்தார். இன்றும் தன்னை ஒரு விவசாயி என்ற பெருமையுடன் அடையாளப்படுத்திக் கொள்வதையே அவர் விரும்புகிறார். 1989ஆம் ஆண்டு ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக அணி சார்பில் எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்டு முதலில் சட்டமன்ற உறுப்பினரானார். 1998இல் திருச்செங்கோடு தொகுதியில் இருந்து மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2011 மற்றும் 2016இல் ஜெயலலிதாவின் அமைச்சரவையில் நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சராகவும் பின்னர் பொதுப்பணித்துறை அமைச்சராகவும் பணியாற்றினார். 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒரு இக்கட்டான அரசியல் சூழலில் தமிழகத்தின் 7வது முதலமைச்சராக பொறுப்பேற்றார். பலர் அவரது ஆட்சி சில மாதங்களே நீடிக்கும் என்று கணித்தார்கள். ஆனால் அவர் 4 ஆண்டுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்தார். முக்கிய சாதனைகள்: தமிழகத்தின் நீர்நிலைகளை தூர்வாரி பராமரிக்க திட்டத்தை கொண்டு வந்தார். 7.5% உள்ஒதுக்கீடு. அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவக் கல்வியில் சேர ஏதுவாக 7.5% உள்ஒதுக்கீட்டை அமல்படுத்தினார். 11 புதிய மருத்துவக் கல்லூரிகள். ஒரே ஆண்டில் தமிழகத்தில் 11 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி பெற்று அதன் பணிகளை தொடங்கினார். காவிரி டெல்டா பாதுகாப்பு. காவிரி டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தார். நிர்வாக திறமை. கஜா புயல் மற்றும் கொரோனா பேரிடர் காலங்களில் இவரது நிர்வாகம் தேசிய அளவில் பாராட்டப்பட்டது. 2021இல் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு அதிமுகவில் இரட்டை தலைமை முறை நிலவியது. இதில் ஏற்பட்ட மோதல்களுக்கு பிறகு நீண்ட சட்ட போராட்டங்களை நடத்தி 2023இல் அஇஅதிமுகவின் பொதுச் செயலராக பொறுப்பேற்றார். இதன் மூலம் எம்ஜிஆர், ஜெயலலிதாவுக்கு பிறகு கட்சியின் ஒற்றை தலைமையாக அவர் உருவெடுத்துள்ளார். தற்போது தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டமன்ற தேர்தலை இலக்காக கொண்டு தீவிரமாக செயல்பட்டு வருகிறார். 2025 ஜூலை 7ஆம் தேதி மேட்டுப்பாளையத்திலிருந்து தனது மாநில அளவிலான பிரச்சாரத்தை பயணத்தை தொடங்கியுள்ளார். 234 தொகுதிகளையும் உள்ளடக்கிய இந்த பயணம் 2026 தேர்தலுக்கான முன்னோட்டமாக கருதப்படுகிறது. அவருக்கு நிலவும் அச்சுறுத்தல்கள் காரணமாக 2025 ஜூலை 5 முதல் மத்திய உள்துறை அமைச்சகம் அவருக்கு Z பிரிவு பாதுகாப்பை வழங்கியுள்ளது. 2023இல் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகி 2026இல் ஒரு மெகா கூட்டணியை உருவாக்க அவர் திட்டமிட்டுள்ளார். விமர்சனங்கள் மற்றும் அரசியல் தடைகளை தனது அமைதியான ஆனால் உறுதியான நகர்வுகளால் முறியடிப்பது எடப்பாடி பழனிசாமியின் பாணி. சேலத்து சிங்கம் என்று தனது ஆதரவாளர்களால் அழைக்கப்படும் அவர் 2026இல் மீண்டும் அதிமுகவை ஆட்சி கட்டிலில் அமர வைப்பதையே தனது வாழ்நாள் கனவாக இருக்கிறார். அதிலும் மிகப்பெரிய ராஜதந்திரமாக வருகிற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியை முழுமையாக தனது கூட்டணிக்குள் கொண்டு வந்துவிட்டார். பிரதமர் மோடியையே தனது பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தும் அளவுக்கு அவரது நகர்வு தற்போது வெற்றி பெற்றுள்ளது. இதற்கு முக்கியமான காரணமாக இருப்பது அவரது தலைமை பண்பு மட்டும்தான். அதிலும் அதிமுக போன்ற 30 ஆண்டு காலம் தமிழகத்தை ஆட்சி செய்த ஒரு பேர் இயக்கத்தை முழுமையாக தனது நுனிவிரல் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியும் என்றால் அது எடப்பாடி பழனிசாமியால் மட்டுமே சாத்தியப்பட்டுள்ளது. ஜெயலலிதா அதிமுகவின் பொதுச் செயலாளராக ஆனதற்கு காரணம் எம்ஜிஆர் கட்சியின் நிறுவனரான எம்ஜிஆரால் அடையாளம் காட்டப்பட்டு அவரால் கொள்கை பரப்பு செயலாளராக அமர்த்தி வைக்கப்பட்டவர் ஜெயலலிதா. மேலும் சினிமா அறிமுகம் இருந்ததால் அதிமுக தொண்டர்கள் அவரை இயல்பாகவே கட்சியின் பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொண்டனர். ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு அத்தகைய ஒரு வாய்ப்பு என்பது கிடைக்கவில்லை. சிலுவம்பாளையம் கிளை செயலாளராக இருந்து கொஞ்சமாக இன்றும் இருக்கும் பதவிக்கு அவர் தன்னை கொண்டு வந்து சேர்த்துள்ளார். இந்த உழைப்பை அவரை நாளை தமிழகத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராக மாற்றுமா என்பதை காலம்தான் சொல்ல வேண்டும்.